வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த மாதம் டொனால்ட் ட்ரம்பை இனவரை பிடித்தவர், குழப்பத்துக்கான ஒரு நபர் மற்றும் காசாவுக்கு அபத்தமான ஒரு பார்வை கொண்டவர் என்று ஹமாஸ் விமர்சித்துள்ளது. ஆனால் கடந்த மாதம் ஒரு அசாதாரண தொலைபேசி அழைப்புடன் அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலை ஒரு அமைதி ஒப்பந்தத்திற்கு உட்படுத்த முடியும் என்பதை ஹமாஸுக்கு உணர்த்த உதவியது. அது மட்டுமல்ல, காசா போரில் இஸ்ரேலுக்கு சாதகமாக ஹமாஸை அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்க முடிவை எடுக்க வைத்தது. அந்த நேரத்தில் பரவலாக விளம்பரப்படுத்தப்பட்ட அசாதாரண தொலைபேசி அழைப்பு எது? வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க நேதன்யாகு சென்ற போது தோஹாவில் ஹமாஸின் அரசியல் தலைவர்கள் தங்கியிருந்து குடியிருப்பு வளாகத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு கத்தார் பிரதமரை தொலைபேசியில் அழைத்து மன்னிப்பு கேட்கும்படி நேதன்யாகுவுக்கு தெரிவித்தார் ட்ரம்ப். செப்டம்பர் 9 தோஹாவில் ஹமாஸ் தலைவர்களை கொல்ல இஸ்ரேல் முயற்சி செய்தது. ஆனால் அது தோல்வியடைந்த முயற்சியாக இருந்தாலும் ஒரு முக்கிய திருப்பு முனைக்கு காரணமான நிகழ்வாக அமைந்தது. அந்த தாக்குதலின் பிரதான இலக்காக ஹமாஸின் மூத்த தலைவர் ஹலீல் அல்ஹயா மற்றும் முக்கிய துணைத் தலைவர்கள் குறிவைக்கப்பட்டனர். அவர்கள் அந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த போர் நிறுத்த திட்டம் குறித்து ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தனர். ஹலீல் அல்ஹயாவும் அவரது குழுவினரும் தாக்குதலில் உயிர் தப்பினார்கள். ஆனால் அவரது மகன் உயிரிழந்தார். நேதன்யாகு தாம் தயார் செய்திருந்த மன்னிப்பு உரையை போனில் வாசித்த போது போன் ஹேண்ட்செட் டேபிள் நீண்டுகிருந்தது. ஏனென்றால் ட்ரம்ப் போனை தன்னிடம் வைத்துக் கொண்டு நேதன்யாகு பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தார். கத்தார் குண்டுவெடிப்பை ட்ரம்ப் கையாண்ட விதம் அவர் நேதன்யாகுவை எதிர்த்து போராட முடியும் என்றும் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவர் தீவிரமாக இருப்பதாகவும் ஹமாஸுக்கு நம்பிக்கை அளித்ததாக அரபு நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆண்டுதான் பாலஸ்தீனர்களை காசாவில் இருந்து வெளியேற்றி அமெரிக்க கட்டுப்பாட்டில் உள்ள கடற்கரை ரிசார்ட்டாக அதை மீண்டும் கட்டியெழுப்ப முன்மொழிந்த ட்ரம்பின் வார்த்தையின் என்ன தைரியத்தில் ஹமாஸ் நம்பிக்கை வைத்துள்ளது. எகிப்தின் செங்கடல் ஓரத்தில் ஷார்ம் எல் ஷேக் என்ற ரிசார்ட்டில் இஸ்ரேலிய மற்றும் பாலஸ்தீனத்தின் பேச்சுவார்த்தையாளர்கள் ஹோட்டலின் தனித்தனி மாடிகளில் இருந்தனர். கத்தார் மற்றும் எகிப்தை சேர்ந்த மத்தியஸ்தர்கள் அவர்களுக்கு இடையில் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலியர்களுக்கு அழுத்தம் கொடுக்க ட்ரம்ப் தனது மருமகன் ஜெரார்ட் குஷ்னர் மற்றும் தூதர் ஸ்டீவ் விட்காஃபை அனுப்பினார். ஹமாஸ் குழுவுக்கு அழுத்தம் கொடுக்க கத்தார் பிரதமர், எகிப்து மற்றும் துருக்கி உளவுத்துறை தலைவர்கள் இருந்தனர். இந்த ஒப்பந்தம் பெரிய முன்னேற்றத்தை குறைக்கிறது என்றாலும் அதற்கு போர் முடிந்துவிட்டது என்று அர்த்தமல்ல. வெள்ளிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்த இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலிய படைகளை முழுமையாக திரும்பப் பெறுவது குறித்த உடன்பாடு இல்லை என்ற போதிலும் ஹமாஸ் தனது பணிய கைதிகளை முழுமையாக விடுவிக்க ஒப்புக்கொண்டது. அமெரிக்க ஜனாதிபதி இந்த ஒப்பந்தத்தை தோல்வியடைய விடமாட்டார் என்பதை நம்பியிருக்கும் ஹமாஸின் ஒரு ஆபத்தான சூதாட்டம் இது என்பதை 2 பாலஸ்தீனிய அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். ஹமாஸ் தலைவர்கள் தங்கள் சூதாட்டம் தம்மை தலைகளாக கவிழ்த்துவிடக் கூடும் என்பதை நன்கு அறிவார்கள் என்று அதிகாரிகளில் ஒருவர் கூறினார். பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டவுடன் இஸ்ரேல் தனது ராணுவ தாக்குதலை மீண்டும் தொடங்கக்கூடும் என்று அவர்கள் அஞ்சுகின்றார்கள். ஜனவரி மாதம் போர் நிறுத்தம் முடிந்த பின்னர் நடந்தது போல மீண்டும் ஒரு போர் தொடங்கினால் ஹமாஸிடம் பேரம் பேச எதுவும் கிடையாது. ட்ரம்ப் முன்வைத்த 20 அம்ச திட்டம் உண்மையில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமெனில் அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்நிலையில் பணைய கைதிகள் வீடு திரும்பிய பின் பெஞ்சமின் நேதன்யாகு மீண்டும் போரை தொடங்குவதற்கான வழியை கண்டுபிடிப்பாரா என்பது இப்போது எழும் முக்கியமான கேள்வியாக உள்ளது. அமைச்சரவையில் உள்ள அவரது தீவிர தேசியவாத கூட்டாளிகள் அது நடக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். வளைகுடா நாடுகள் காசா பகுதியை மீண்டும் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு வகிக்க விரும்புகின்றன. இந்த நாடுகள் போர் மீண்டும் தொடங்காமல் இருக்க அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மீது தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்கும். ஆனால் யாருக்கு அழுத்தம் கொடுத்தாலும் இஸ்ரேலும் ஹமாஸும் அடிப்படையில் சில விஷயங்களில் முரண்படுகின்றன. இஸ்ரேல் காசா பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்று ஹமாஸ் விரும்புகின்றது. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அது ஒருபோதும் நடக்காது என்று கூறுகிறார். ஹமாஸ் கனரக ஆயுதங்களை கைவிட தயாராக இருந்தாலும் சில ஆயுதங்களை வைத்திருக்க விரும்புகின்றது. நேதன்யாகு காசாவை முழுமையாக ஆயுதமற்ற பகுதியாக மாற்ற விரும்புகின்றார். இஸ்ரேலின் வெற்றி என்பது பணைய கைதிகள் வீடு திரும்புவது மட்டுமல்ல, ஹமாஸ் அழிக்கப்பட வேண்டும், மேலும் இஸ்ரேலுக்கு ஆபத்தாக உருவாக முடியாதபடி இருக்க வேண்டும் என நேதன்யாகு பல முறை கூறியுள்ளார். அதற்கு ஹமாஸ் காசாவில் இருக்கக்கூடாது. ஹமாஸில் அக்டோபர் 7 இஸ்ரேல் மீதான தாக்குதலுடன் தொடங்கிய போரை தற்போதைக்கு முடிவுக்கு கொண்டு வர இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்றாலும் ட்ரம்பின் 20 புள்ளி காசா திட்டத்தில் திட்டமிடப்பட்ட பிந்திய கட்டங்கள் நிறைவேறும் என்பதில் எந்த உத்தரவாதமும் இல்லை. நேதன்யாகுவின் தொலைபேசி உரையாடலுக்கு பின்னர் ட்ரம்ப் ஒரு நிர்வாக உத்தரவை வெளியிட்டு கத்தாரை மீண்டும் தாக்குதலுக்குள்ளானால் அமெரிக்கா முன்னெப்போதும் இல்லாத அளவிலான பாதுகாப்பை வழங்கும் என்று அறிவித்தார். கத்தார் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தாது என்று ட்ரம்ப் பகிரங்க வாக்குறுதி ஹமாஸ் மற்றும் பிற பிராந்திய நாடுகளின் பார்வையில் அவருக்கு நம்பகத்தன்மை அளித்ததாக பாலஸ்தீனிய அதிகாரி ஒருவர் பேச்சுவார்த்தைகள் மற்றும் மத்தியஸ்த முயற்சிகள் குறித்து விளக்கினார். இஸ்ரேலில் உள்ள பாரலன் பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆய்வுகள் துறையின் ஜொனதன் ரெயின்ஹால் இஸ்ரேல் மீண்டும் கத்தாரை தாக்காது என்று கத்தாருக்கு அவர் பாதுகாப்பு உத்தரவாதம் அளித்தது போர் நிறுத்தம் நீடிக்கும் என்று ஹமாஸின் நம்பிக்கையை அதிகரித்துள்ளது என்று கூறினார்.
ஆனால் கத்தார் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தாது என்று கூறிய ட்ரம்ப் ஹமாஸ் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தாது என்று கூறவில்லை. கத்தார் அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியாகவும் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ தளத்தை கொண்ட நாடாகவும் உள்ளது. அத்துடன் பிராந்திய அமைதிக்கான ட்ரம்பின் பெரிய அளவிலான திட்டத்தின் முக்கிய பகுதியாகவும் கத்தார் உள்ளது. இந்த திட்டத்தின் மையத்தில் சவுதி அரேபியா இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்கும் பெரிய ஒப்பந்தம் ஒன்று உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் தோஹா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் அமெரிக்காவை தங்கள் கூட்டாளிகளை பாதுகாக்க இயலாத ஒரு நாடாக வெளிப்படுத்தி விட்டது. காசாவில் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த துயர சம்பவங்களை முடிவுக்கு கொண்டு வரும் வாய்ப்பு இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தற்போது உருவாகியுள்ளது என்பது உண்மைதான். போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் மீதமுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். அதற்கு பதிலாக பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று போர் நிறுத்த திட்டம் கூறுகின்றது. இஸ்ரேலிய ராணுவம் தற்போது உள்ள இடங்களில் இருந்து பின்வாங்கும். ஆனால் முன்பு ஹமாஸ் கூறியது போல முழுமையாக வெளியேறாது. சில இடங்களில் இருந்து பின்வாங்குவார்கள். அதன் பின் காசாவில் எத்தனை சதவீதமான பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் இருக்கும் என்பதில் ஆளாளுக்கு ஒரு எண்ணிக்கை கூறுகிறார்கள். இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி காசா பகுதியின் 53% இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இஸ்ரேல் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் நுழைவதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தும். தினமும் 400 ட்ரக்கள் உதவிகள் அனுப்பப்படும். இவை ஐநா மற்றும் பிற அமைப்புகள் மூலம் விநியோகிக்கப்படும். இந்த ஒப்பந்தம் ஒரு பெரிய முன்னேற்றம் தான். ஆனால் போரை முடிக்க இன்னமும் பல படிகள் தேவை. ட்ரம்பின் திட்டம் ஒரு அடிப்படை கட்டமைப்பு மட்டுமே. இதை குறித்து மேலதிக விவரங்கள் பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்பட வேண்டும். அந்த பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸின் பேரம் பேசலுக்கு வளர்ச்சி இருக்க அவர்களின் கைகளில் பணைய கைதிகள் இருக்க மாட்டார்கள். பேச்சுவார்த்தைகளின் போது ஒரு முக்கியமான முன்னேற்றம் என்னவென்றால் பணைய கைதிகளை தொடர்ந்து வைத்திருப்பது ஹமாஸுக்கு ஒரு அனுகூலமாக இருப்பதற்கு பதிலாக ஒரு சுமையாக மாறிவிட்டது என்பதை மத்தியஸ்தர்கள் ஹமாஸை நம்ப வைப்பதில் வெற்றி பெற்றதாக அமெரிக்க மூத்த அதிகாரிகள் தெரிவித்தனர். பணைய கைதிகளை தொடர்ந்து வைத்திருப்பது பாலஸ்தீனர்களுக்கான உலகளாவிய ஆதரவை குறைக்கும் என்றும் அவர்கள் இல்லாமல் இஸ்ரேல் மீண்டும் போர் புரிந்தால் அந்த போர் நம்பகத்தன்மையை கொண்டிருக்காது என்றும் ஹமாஸ் ஒரு முடிவுக்கு வந்தது என்று பாலஸ்தீன அதிகாரி கூறினார். இருப்பினும் பணைய கைதிகள் விடுதலை, இஸ்ரேலியர்களின் பகுதியளவு பின்வாங்கல் மற்றும் போரை நிறுத்துதல் உட்பட முதல் கட்டம் போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு பெரிய அளவிலான ஒப்பந்தத்தை பெற்றுக் கொடுக்கும் என்பதற்கு முறையான எழுத்துப்பூர்வ உத்தரவாதங்களை ஹமாஸ் பெறவில்லை என்று ஹமாஸ் அதிகாரிகளில் இருவர் ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தனர். அதற்கு பதிலாக ட்ரம்ப் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவார் என்றும் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டவுடன் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்க அனுமதிக்க மாட்டார் என்றும் அமெரிக்கா மற்றும் மத்தியஸ்தர்களான எகிப்து, கத்தார் மற்றும் துருக்கி ஆகியோரிடமிருந்து வாய்மொழி உத்தரவாதங்களை ஏற்றுக்கொண்டதாக ஹமாஸ் வட்டாரங்கள் தெரிவித்தனர். ஒரு விதத்தில் சொல்ல போனால் கடந்த ஆண்டு ஜோ பைடன் நிர்வாகம் ஒரு ஒப்பந்தத்திற்கு கொடுத்த முன்மொழிவு தற்போதைய ட்ரம்பின் திட்டத்தை விட ஹமாஸுக்கு சாதகமானது. 2024 ஆண்டு மே மாதத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது திட்டத்தை முன்வைத்தார். இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்பது அந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாக இருந்தது. அதற்கு பதிலாக ஹமாஸ் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டது. மேலும் இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்காது என்பதற்கான அமெரிக்க வாக்குறுதியும் அந்த திட்டத்தில் இருந்தது. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு அந்த திட்டத்திற்கு உடன்பட தயங்கினார். கடந்த 2 ஆண்டுகளாக போரை தொடர்வதுதான் பணைய கைதிகளை மீட்பதற்கும் ஹமாஸ் அமைப்பை அழிப்பதற்கும் ஒரே வழி என்று அவர் தொடர்ந்து கூறி வருகிறார். இப்போது பணைய கைதிகளை மீட்ட பின் ஹமாஸை அழிப்பது பற்றிய நேதன்யாகு யோசிக்க மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் உள்ளது?